ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது செவ்வக வடிவில். அப்படின்னா என்ன, நம்ம இங்கே முன்னாடி ஒரு சம்மில் போட்டோம்ல, ஒரு ரியல் ஒரு இமேஜினரி, அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது. சம்க்கு போகலாமா? சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறோம்? 1 + i divided by 1 minus i equal to 1 plus i divided by 1 minus i conjugate multiplication 1 plus i divided by 1 plus i. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மல்டிபிள் வேணாலும் போடுங்க, இல்லை a plus b whole squared ஃபார்முலா படி வேணாலும் போடுங்க. 1 into 1 1 1 into i plus i i into 1 plus i i into i plus i squared divided by 1 1 sir 1 plus into minus minus i into i squared. I squared ஓட வேல்யூ என்ன நமக்கு? minus 1 1 plus i add பண்ணா plus 2i i squared ஓட வேல்யூ minus 1 divided by 1 i squared ஓட வேல்யூ minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா அந்த இடத்துல plus 1 equal to plus 1 minus 1 அடிச்சிடலாமா நம்ம? இப்போ ஆன்சர் என்ன? 2i divided by 2. 2வையும் கேன்சல் பண்ணால் எனக்கு இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது? வெறும் i மட்டும்தான் கிடைக்குது. இது ஓகே தானே? அடுத்து பாருங்க, இதோட கண்டினியூஸ் நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாமா? இங்கேயுமே நமக்கு ஒரு ஹோல் கியூப் இருக்குது கொஸ்டினில். ஓகே தானே? அடுத்து இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus i divided by 1 plus i. கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் எடுக்கலாமா? 1 minus i divided by 1 plus i into 1 minus i divided by 1 minus i. 1ஆல் 1 மல்டிபிள் பண்ணால் 1 minus i. அடுத்து minus i minus into minus plus i into i squared divided by 1 1 sir 1 minus i into i squared. i squared ஓட வேல்யூ minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது அப்படின்னுட்டு 1 minus 2i minus 1 divided by 1 i squared ஓட வேல்யூ minus 1. அப்போது 1க்கும் 1க்கும் அடிச்சிடலாமா? minus 2i divided by 2. 2வையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே வெறும் minus i அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அதுக்கு அடுத்து கொஸ்டினை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதை தான் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வாங்கன்ட்டாங்க. கொஸ்டின் என்ன? 1 plus i divided by 1 minus i whole cube minus 1 minus i divided by 1 plus i whole cube equal to, இதோட ஆன்சர் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா i. இந்த கியூப் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? i கியூப், நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். இதோட ஆன்சர் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? மைனஸ் i கியூப் போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு i கியூபோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் i. அடுத்து மைனஸ் i கியூபுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? அப்படி இல்லைன்னா இந்த மைனஸை வெளில வச்சுக்கோங்க. மைனஸ் i கியூபுக்கு எனக்கு வேல்யூ மறந்துடுச்சு தெரியல அப்படின்னா மைனஸை வெளில வச்சுக்கோங்க. i கியூபுக்கு வேல்யூ மைனஸை 3 டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் i கியூபோட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் i. இப்போது மைனஸ் i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i ஈக்குவல் டு மைனஸ் 2i. இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எப்படி கிடைக்கும் நமக்கு? ஒரு ரியல் ஒரு இமேஜினரி. எனக்கு ரியலே இல்லை அப்படிங்கிறதுனால இமேஜினரி மட்டும் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர்.